friends, welcome and welcome to yummyyanaskitchen. இன்னைக்கு நம்மளோட கிச்சன்ல பாத்தீங்கன்னா கிட்ஸுக்கெல்லாம் ரொம்ப பிடிச்ச பாஸ்தா ரெசிபி ஜஸ்ட் ஒரு 5 மினிட்ஸ்ல யம்மியா பண்ண போறோம். அதே சமயம் பாத்தீங்கன்னா மசாலா பாப்படும் பண்ண போறோம். ஆக்சுவலா இந்த பாஸ்தா பாத்தீங்கன்னா ஈவினிங்ல ஒரு 2 ஹவர்ஸ்க்கு அவங்களுக்கு நல்ல ஃபில்லிங்கா இருக்கும். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி என்னோட yummyyanaskitchen சேனல் நீங்க இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலனா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்துல இருக்க ஆல் பெல் ஐகானையும் கிளிக் பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். இன்னைக்கு பாத்தீங்கன்னா நான் இந்த மாதிரி பெரிய கப் எடுத்திருக்கேன். நான் இதுல தான் பாஸ்தா பண்ண போறேன். நீங்க பாருங்க, கிட்டத்தட்ட இது நார்மலா இருக்கிற கப் விட கொஞ்சம் பெருசா இருக்கும்ல. சப்போஸ் இந்த மாதிரி கப்ஸ் வீட்டில் அவைலபிளா இல்லைன்னா நீங்க ஒரு பெரிய பவுல் எடுத்துக்கோங்க. ஆக்சுவலாக மைக்ரோவேவ் சேஃப் பவுல் இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி பவுல் எடுத்துக்கோங்க. ஸோ இதில் நம்ம ஃபஸ்ட்டு பாஸ்தாவை பாயில் பண்ணிவிட்டு நம்ம 2 கப்லேயும் பாதி பாதி ஷேர் பண்ணிக்கலாம். இன்றைக்கி நான் பார்த்தீங்கன்னா அஜிக்கு அதித்திக்கு 2 பேருக்கும் பண்ணுறேன். அதனால நான் 2 கப் எடுத்திருக்கேன். ஸோ இந்த கப்பில் பார்த்தீங்கன்னா 1/2 கப்பு நான் பாஸ்தா எடுக்கிறேன். எந்த டைப்பில் இருந்தாலும் பரவாயில்ல பாஸ்தா. ஸோ 1/2 கப்புக்கு பார்த்தீங்கன்னா 1/2 கப் நான் வாட்டர் எடுத்துக்கிறேன். இது கூடவே பார்த்தீங்கன்னா தேவையான அளவு நான் சால்ட் ஆட் பண்ணிக்கிறேன். இதில் கொஞ்சமாக பார்த்தீங்கன்னா நான் பட்டர் ஆட் பண்ணிக்கிறேன். பட்டர் இல்லைன்னா நீங்கள் ஆயில் கூட ஆட் பண்ணிக்கலாம். நான் பட்டர் இருந்துச்சு, ஸோ அதனால் நான் பட்டர் ஆட் பண்ணிக்கிறேன். இது எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு மிக்ஸ் கொடுத்துடலாம். ஸோ ஈவினிங் டைமில் கிட்ஸுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு 2 ஹவர்ஸ்க்கு நல்லா ஃபில்லிங்காக இருக்கும் இந்த மாதிரி மக் பாஸ்தா பண்ணி கொடுக்கும்போது. ஸோ இது ரெண்டுத்தையும் பார்த்தீங்கன்னா நல்லா மிக்ஸ் பண்ணிடுறேன். இது நான் பார்த்தீங்கன்னா இப்போ அவன் உள்ள வைக்க போகிறேன். இந்த மாதிரி அவனில் வச்சுட்டு பார்த்தீங்கன்னா 5 மினிட்ஸ் மைக்ரோவேவ் மோடில் வச்சுடுங்க. மேக்ஸிமம் 5 மினிட்ஸ் தான், அதுக்கு மேலே ஆகாது. மாதிரி பண்ணும்போது பார்த்தீங்கன்னா அதுலேருந்து தண்ணி வெளியில் வரத்துக்கு சான்சஸ் இருக்குது. அதனால தான் நான் பெரிய கப்பாக எடுத்துக்கோங்கன்னு சொன்னேன். இப்போ பாருங்கள், எனக்கு அது உள்ளேயே பாயில் ஆகிடுச்சு. ஸோ நான் எப்படி பாயில் ஆயிருக்குன்னு காமிக்கிறேன் பாருங்கள். எவ்வளோ தலை இருக்குது பாருங்கள். இதுதான் நம்மளுக்கு கரெக்டான பதம். ஸோ இது எப்படி பாயில் பண்ணியிருக்கேன்னு பாருங்கள். கரெக்டாக பார்த்தீங்கன்னா 5 மினிட்ஸ் தான் ஆச்சு. ஸோ உங்களுக்கு தெரியுதுல அது நல்லா பாயில் ஆயிருக்குன்னு. சூடாக இருக்குது, அவ்வளோதான். பார்த்தீங்கன்னா கரெக்டாக வெந்திருக்குது. இப்போது இதில் தேவையானதில் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். நம்ம இதுக்கு தனியாக ஒயிட் சாஸ் பண்ண போகிறதில்ல. ஸோ இதுலேயே பார்த்தீங்கன்னா நான் 1 டேபிள் ஸ்பூன் அளவு மைதா ஆட் பண்ணுறேன். 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பார்த்தீங்கன்னா 4 டேபிள் ஸ்பூன் அளவு மில்க் ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ ரெண்டுத்துலேயும் நான் பார்த்தீங்கன்னா 4 டேபிள் ஸ்பூன் அளவு மில்க் ஆட் பண்ணுறேன். இது ரெண்டுத்தையும் ஒரு மிக்ஸ் கொடுத்துடலாம். இது கூட பார்த்தீங்கன்னா நான் பட்டர் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கிறேன். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான், பட்டர் இல்லைன்னா நீங்கள் ஆயில் ஆட் பண்ணிக்கலாம். ஒரு டீஸ்பூன் அளவு போதும். இதில் நம்ம விருப்பத்துக்கு எந்த வெஜிடபிள்ஸ் வேணாலும் போட்டுக்கலாம். நான் கொஞ்சமாக பார்த்தீங்கன்னா கேப்சிகம் கட் பண்ணி வச்சுருக்கேன். அது ரெண்டுத்துலேயும் பாதி பாதி ஷேர் பண்ணிடுறேன். இதில் நம்ம ஸ்வீட் கார்ன் கூட ஆட் பண்ணிக்கலாம். நிறைய போட வேணாம், இது ஜஸ்ட் ஈவினிங் ஸ்நாக் மாதிரி தானே பண்ணுறோம். ஸோ லைட்டாக இருந்தால் போதும் வெஜிடபிள்ஸு. இது கூடவே பார்த்தீங்கன்னா நான் சீஸ் துருவி வச்சுருக்கேன், அதை ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ தேவையான அளவு பார்த்தீங்கன்னா சீஸ் போட்டுக்கோங்க. ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு பார்த்தீங்கன்னா பிளாக் பெப்பர் பவுடர் ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ இது எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு உப்பு தேவைப்பட்டதுன்னா போட்டுக்கோங்க. ஏன்னா சீஸில் ஆல்ரெடி உப்பு கொஞ்சம் இருக்கும், நம்ம ஏற்கனவே வேறு உப்பு போட்டோம். ஸோ இது ரெண்டுமே பார்த்தீங்கன்னா கரெக்டாக இருக்கும். அதனால் நான் உப்பு எக்ஸ்ட்ராவாக இப்போதைக்கு இந்த ஸ்டேஜில் ஆட் பண்ணலை. இதில் பார்த்தீங்கன்னா சில்லி ஃப்ளேக்ஸ் போட்டுக்கலாம், ஆரிகானோ போட்டுக்கலாம், மிக்ஸ்டு ஹர்ப்ஸ் போட்டுக்கலாம், இட்டாலியன் ஹர்ப்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு பாஸ்தா சீசனிங் எது இருக்கோ அது நம்ம இந்த ஸ்டேஜில் இதே மாதிரி ஆட் பண்ணி அதை ஒரு மிக்ஸ் பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா எதுவுமே போடல. ஏன்னா நான் யூஸ் பண்ண
பட்டரில் பார்த்தீங்கன்னா கார்லிக்கு ஹர்ப்ஸ் ஃப்ளேவர் பட்டர் தான் யூஸ் பண்ணியிருந்தேன். ஸோ அதுவே பார்த்தீங்கன்னா நல்ல ஃப்ளேவர் கொடுக்கும். ஸோ அந்த காரணத்துக்காக நான் எக்ஸ்ட்ராவாக வேறு எதுவுமே போடலை. அதுவும் இல்லாமல் இது ஈவினிங் ஸ்நாக்ஸுங்கிறதால இது நான் லைட்டாக தான் பண்ணேன். நான் இது கூட மசாலா பாப்பட் பண்ணுறேன் இல்லையா, அது கொஞ்சம் காரமாக இருக்கும். ஸோ இது ரெண்டும் சேர்ந்து அவங்க எடுக்கும் போது நல்லா இருக்கும். அதனால நான் இதில் வந்து காரம் கம்மியாக தான் பண்ணேன். ஸோ இது மேலே பார்த்தீங்கன்னா ஃபைனலாக சீஸ் எல்லாம் வச்சுக்கலாம். நமக்கு எவ்வளோ வேணுமோ அவ்வளோ சீஸ் வச்சுக்கலாம். ஏன்னா கிட்ஸுக்கு சீஸ் எல்லாம் ரொம்ப பிடிக்கும்ல. ஸோ இதை பார்த்தீங்கன்னா நான் இப்போ ஒரு 1 மினிட் அவனில் வைக்க போகிறேன். ஜஸ்ட் 1 மினிட் தான், அதுக்கு மேலே தேவைப்படாது. ஸோ நான் ப்ளேஸ் பண்ணிட்டேன். 1 மினிட் மைக்ரோவேவ் மோடில் தான் வைக்கிறேன் நான். ஸோ டோட்டலாக பார்த்தீங்கன்னா இவ்வளோ டைம் தான் நம்மளுக்கு எடுக்கும். நல்ல ஒரு ஃபில்லிங்காக இருக்கும் நம்மளுக்கு குழந்தைங்களுக்கு கொடுக்கும்போது. அவ்வளோதான், நம்மளுடைய பாஸ்தா பார்த்தீங்கன்னா செம்ம யம்மியாக ரெடி ஆகிடுச்சு. இது சூடாக இருக்குது, இது அப்படியே இருக்கட்டும். அடுத்தது செய்ய ஆரம்பிச்சுக்கலாம். இப்போ நெக்ஸ்ட்டு நான் சொன்ன மாதிரி மசாலா பாப்பட் பண்ண போகிறேன் இல்லையா. இப்போ பார்த்தீங்கன்னா நான் இந்த மாதிரி தான் பாப்பட் எடுத்திருக்கேன். ஆக்சுவலாக பெரிய சைஸு. மசாலா பாப்பட் பண்ணுறதுக்கு பேசிக்கான ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம எடுக்கக்கூடிய அப்பளம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி அந்த மிளகு போட்டிருக்கோம் இல்லையா, அந்த மாதிரி அப்பளமில் பண்ணால் தான் இது ரொம்ப நல்லாயிருக்கும். சாதாரணமாக பண்ணுறதை விட இந்த மாதிரி அப்பளம் எடுத்துக்கிறதுக்கு ட்ரை பண்ணுங்கள். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நான் லைட்டாக ஆயில் ப்ரஷ் பண்ணிடுறேன். நான் இதை டீப் ஃப்ரை பண்ண போகிறதில்ல, இதுவும் நான் மைக்ரோவேவில் தான் வச்சு எடுக்க போகிறேன். ஸோ பார்த்தீங்கன்னா நான் ஆயில் லைட்டாக ஸ்ப்ரெட் பண்ணிடுறேன். அவ்வளோதான், இதுக்கு மேலே இதுக்கு ஆயில் தேவைப்படாது. ஸோ இதை நான் இப்போ பார்த்தீங்கன்னா அவனில் வச்சுட்டு ஜஸ்ட் ஒரு 50 செகண்ட்ஸ் தான் வைக்க போகிறேன். மைக்ரோவேவ் மோடில் பார்த்தீங்கன்னா 50 செகண்ட்ஸ் நம்ம ஃபிக்ஸ் பண்ணிடலாம். அவ்வளோதான். இப்போ இந்த 50 செகண்ட்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா நம்மளுடைய பாப்பட் நல்ல யம்மியாக ரெடி ஆகிடும். அவ்வளோதான் இதுக்கு தேவை. ஸோ இது உள்ளவே இருக்கட்டும். நம்ம அதுக்கு மசாலா ரெடி பண்ணிவிட்டு வந்து இதை வெளியில் எடுத்துக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நான் ஒரு பவுல் எடுத்திருக்கேன். இதில் பொடியாக கட் பண்ண ஆனியன் நான் ஆட் பண்ணிக்கிறேன். இது நம்மளோட விருப்பம் தான், நமக்கு எவ்வளோ ஆனியன்ஸ் தேவைப்படுமோ அவ்வளோ எடுத்துக்கலாம். நான் இன்றைக்கி ஒரு ஆனியனில் பார்த்தீங்கன்னா ஒரு 3/4 எடுத்துக்கிறேன். ஏன்னா அதித்திக்கு வந்து காரம் இல்லாமல் கொடுக்கணும். ஸோ அஜி மட்டும்தான் காரமாக சாப்பிடுவான். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா டொமேட்டோஸ் வந்து நான் இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன். ஆக்சுவலாக என்னென்னு பார்த்தீங்கன்னா அதில் இருக்கிற சீட் இருக்கிற இடம்லாம் பார்த்தீங்கன்னா தனியாக எடுத்துட்டேன். ஸோ வெறும் அந்த அவுட்டர் பார்ட்டை மட்டும்தான் நான் கட் பண்ணி வச்சுருக்கேன். நீங்கள் அந்த சீடோடு போட்டிங்கன்னா ரொம்ப தண்ணியாகிடும். இந்த மாதிரி அவுட்டர் பார்ட் மட்டும் ஆட் பண்ணிக்கோங்க. சப்போஸ் பெங்களூர் டொமேட்டோஸ் கிடச்சிதுன்னா அது கரெக்டாக இருக்கும். இதில் தேவையான அளவு பார்த்தீங்கன்னா க்ரீன் சில்லிஸ் கொஞ்சமாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை ஆட் பண்ணிக்கோங்க. நான் அதிலே கொஞ்சம் தான் ஆட் பண்ணிக்கிறேன் நான். இதில் பார்த்தீங்கன்னா தேவையான அளவு சால்ட்டு, அதுக்கப்புறம் ஒரு 1/2 ஸ்பூனுக்கு கம்மியாக தான் பார்த்தீங்கன்னா ரெட் சில்லி பவுடர் ஆட் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் கொஞ்சமாக கரம் மசாலா ஆட் பண்ணிக்கிறேன். ஆக்சுவலாக கரம் மசாலாவோட ஃப்ளேவர் எனக்கு பிடிக்கும். கரம் மசாலா வந்து இதில் ஆப்ஷனல் தான், நீங்கள் ஆட் பண்ணணும்னு அவசியம் இல்லை. ஆனால் நான் ஆட் பண்ணிக்கிறேன். இதை பார்த்தீங்கன்னா ட்ரையாக ஒரு மிக்ஸ் பண்ணிடுறேன் நான். ஸோ நம்ம க்ரீன் சில்லி எல்லாம் ஏற்கனவே போட்டிருக்கோம். அதனால் ரெட் சில்லி பவுடர் போடும்போது கொஞ்சம் பார்த்து நீங்கள் காரம் பார்த்து போட்டுக்கோங்க. இப்போ இதில் பார்த்தீங்கன்னா ஒரு 1/2 லெமன் எடுத்திருக்கேன், அதோட ஜூஸ் நான் எடுக்கிறேன். ஸோ இதையும் பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு மிக்ஸ் பண்ணிக்கலாம். கிட்டத்தட்ட நம்மளுடைய மசாலா பாப்பட்க்கு உண்டான மசாலா பார்த்தீங்கன்னா சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இது வந்து சிம்பிளான மெத்தடு. இதுலேயே நீங்கள் பார்த்தீங்கன்னா குக்கும்பர் இருந்தாலும் அதை கட் பண்ணி போட்டுக்கலாம். ஆனால் இதுவே பார்த்தீங்கன்னா ரொம்ப யம்மியாக இருக்கும். இப்போ நம்ம 2 அப்பளம் வறுத்தோம் இல்லையா, அதில் 1 எடுத்து இது எல்லாத்தையும் நான் ஸ்ப்ரெட் பண்ணுறேன். ஸோ நீங்கள் முடிஞ்ச வரைக்கும் கிட்டத்தட்ட எல்லா இடத்துலையும் அது வரா மாதிரி பார்த்துக்கோங்க. ஏன்னா அப்போ தான் காரம், அந்த லெமனோட புளிப்பு அதெல்லாம் இருந்து சாப்பிடும்போது ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ இதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா நான் கட் பண்ணி வச்சுருக்க
கொரியாண்டர் லீஃப் ஆட் பண்ணிக்கிறேன். ஆக்சுவலாக இது நம்ம அது கூடயே போட்டு மிக்ஸ் பண்ணிட்டோன்னா ரொம்ப தண்ணியில் ஊறுன மாதிரி ஆகிடும். அதனால இதை நான் தனியாக போடுறேன். கொத்தமல்லி தழை. ஸோ இதை மேலே ஆட் பண்ணிவிட்டு ஃபைனலாக பார்த்தீங்கன்னா சாட் மசாலா இதில் ஆட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி ஜஸ்ட்டு ஸ்ப்ரிங்கிள் பண்ணி விட்டுருங்க. அவ்வளோதான் நம்மளுடைய மசாலா பாப்பட் பார்த்தீங்கன்னா பயங்கர யம்மியாக சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. நான் அதித்திக்கு காரம் இல்லாமல் கொடுத்தேன். அவள் எப்படி சாப்பிட்டுட்ருக்கான்னு பாருங்கள். வெல்கம் டு yummyyanaskitchen. மம்மி தான் நம்மளுக்காக செஞ்சாங்க. மம்மி சாப்பிட்டாங்க. இவ்வளோதான். ஸோ இந்த மாதிரி தான் பார்த்தீங்கன்னா ரொம்ப எம்மியாக மசாலா பாப்பட் ரெடி பண்ணியிருந்தோம். ஸோ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒரு 2 டைப் ஆஃப் ஸ்நாக்ஸ் வீட்டில் செஞ்சுருந்தேன். ரொம்ப நல்லா இருந்துச்சு. கண்டிப்பாக இந்த ரெசிபி உங்களுக்கும் ரொம்ப பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக நீங்கள் குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக கொஞ்சம் பண்ணி கொடுங்க. ஏன்னா நம்ம எப்போவும் பஜ்ஜி போண்டா அப்படின்னு சாப்பிடுவோம்ல. ஸோ இந்த மாதிரி கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக சாப்பிடும்போது அவங்களுக்கும் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும்ல. இப்போ பாஸ்தா எப்படி வந்திருக்குன்னு பார்த்துடலாம். ஆறிடுச்சு பாருங்கள். நல்லா அந்த ஒயிட் சாஸ் கூட நல்லா க்ரீமியாக நல்ல அந்த சீஸோட சூப்பர் யம்மியாக வந்திருக்கு. கண்டிப்பாக நீங்கள் இதை வீட்டில் ட்ரை பண்ணுங்கள். ஸோ இன்றைக்கி அதித்திக்கும் அஜிக்கும் பார்த்தீங்கன்னா யம்மியான ஸ்நாக்காக தான் இருக்கும். ஸோ என்னோடய வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா கண்டிப்பாக என்னோடய சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. நாளைக்கு உங்களை வேறு ஒரு சூப்பரான ரெசிபியோடு மீட் பண்ணுறேன். பாய்.